உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கப்படிச்சதுக்காக வேலனோட ஃபேமிலிக்கு குட்டியா ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு வந்தேன். அப்பதான் அவங்க அக்கா மருதாணி வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கா அத்தை? ஏய், கொஞ்சமாச்சும் ஒரு அமைச்சரோட பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? அவங்க வீட்டுக்குலாம் எதுக்கு போற? போனது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம மருதாணி வச்சு விட்டாங்கன்னு என்கிட்டயே காட்டுறியா? இனிமே இந்த மாதிரி கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை கட்டிக்க போறவனுக்கு பிடிக்காது. கட்டிக்கு போறவனா? அது யார் அத்தை? அப்படி குறிப்பிட்டு சொல்ல வரல வள்ளி. நாளைக்கே ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்து அது ரத்தினத்துக்குமே புடிச்சு போய் எல்லா ஏற்பாடும் நடக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட யாராவது உன்னை பத்தி தப்பா சொல்லி கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அது ரத்தினத்துக்கு தானே அசிங்கம். அதனாலதான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை, இனிமே பார்த்திருந்துக்கிறேன். எப்படி கேட்டு போற பாத்தியாமா? கட்டிக்க போறவன் யாரா? ஏண்டா கேட்க மாட்டா? போனா போகுதுன்னு அவளை இன்னும் காலேஜுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்ல, அந்த திமிர்ல தான் இப்படி எல்லாம் கேக்குறான். கூடிய சீக்கிரமே காலேஜுக்கு போறத நிறுத்தி அவ கழுத்துல உன் கையால 3 முடிச்சு போட வைக்கிறேன். அப்ப தெரியும் அவளுக்கு மாப்பிள்ளை யாருன்னு. ஆமாமா, இவளுக்கெல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சு காட்டணும். சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கம்மா. பண்றேன்டா, பண்றேன். நீ போடி போ, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் தெரியும் உனக்கு. என்ன இவங்க திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம மனசுல இருக்கிற லவ்வ வேலங்கிட்ட சொல்லியே ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.